மற்றபடி இந்த விஷயத்தில் இவங்க தான் சரி, விஜய் பக்கம் தான் சரி, சங்கீதா அவங்க சொன்னதான் 100% சரி அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுறது நமக்கான உரிமை இல்லை, நமக்கான அவசியமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு 2 பேருக்கு நடுவில் நம்ம பேசவும் கூடாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவுகளுக்குள்ள மூணாவதாக இன்னொருத்தர் தலையிட்டு பேசுறது எந்த அளவுக்கு நாகரிகமாக இருக்காது. நீதிமன்றம் இதுக்கான தீர்ப்புகள் வரும். நார்மலாக ஒரு டைவர்ஸ் கேஸ் எப்படி நடக்குமோ அப்படி தான் நீதிமன்றத்தில் நடக்க போகுது. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இதில் கூடுதலாக இருந்துச்சு என்னென்னா, செலிபிரிட்டி பார்க்குறோம், நிறையா செலிபிரிட்டிஸ் டைவர்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கு கருத்து முரண் இருக்குது. என்ன முரண் இருந்தாலும் வெளியில் மியூச்சுவலாக டைவர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். முதலாக இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நபர் இந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் அலிகேஷன்ஸாக வச்சு இந்த மாதிரி நிறைய அலிகேஷன் வச்சது அதுவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, வியப்பாகவும் இருந்துச்சு. ஸோ இதை பொலிட்டிக்கலாக எல்லோரும் கொண்டு போய் இமேஜை கம்மி பண்ணுறது பார்ப்பாங்க. அது அவங்க அரசியல் எதிரிகள், அரசியல் வந்தாச்சு, ஃபுல்லாக பொது இதாகிடுச்சு. ஆல்ரெடி அவர் சொல்லியிருப்பாரு, என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க, அவ்வளோ அவதூறு பரப்புகிறாங்கன்னு. இன்னும் அந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். தொண்டர்கள் சரி, பொதுமக்கள் சரி, இந்த விஷயம் இல்லை, நம்ம பொதுவாக தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றது தான். யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம தலையிட்டு கருத்து சொல்கிறது, நம்ம அதை பற்றி பேசி நமக்கு என்ன ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது நீதிமன்றத்தில் நடக்கும், இதுக்கான தீர்ப்பு கொடுக்கும். இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. இதை கண்டிப்பாக பொலிட்டிக்கலாக அசோசியேட் பண்ணுவாங்க. அது எப்படி அவர் கையாளுறாரு, விஜய் அவர் சைட்லேருந்து எப்படி மாதிரி இதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்ப்போம்.